வெல்கம் டு ஆல் இஸ் வெல் சேனல். எயித்து மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.1 பார்க்க போகிறோம். பின்வரும் விகிதமுறு எண்களை தசம எண்களாக எழுதுக. ஸோ ஃபஸ்ட் சம் பார்ப்போம். ஃபஸ்ட் சம் 1/4. ஸோ 1/4 தசம வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, பகுதியை 10ஆவோ 10 மடங்காகவோ மாற்றிக்கிடுவோம். ஸோ 4 10 மடங்காக மாற்றுறதுக்கு 25ஆல் பெருக்கணும். ஸோ மேலேயும் 25ஆல் பெருக்கிக்கிடுவோம். ஸோ பெருக்கணும் என்ன கிடைக்கும்? மேலே 25 கிடைக்கும், கீழே 4 × 25 100 மாறிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 25/100ன்னு கிடச்சிருக்கு. ஸோ கீழே 2 0 இருக்கிறதுனால மேலே உள்ள நம்பருக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? 0.25ன்னு எழுதிக்கலாம். ஸோ 25/100 கீழே 2 0 இருக்கிறதுனால மேலே உள்ள நம்பருக்கு 2 ஸ்தானம் கழிச்சு புள்ளி வைக்கிறோம். ஸோ 0.25ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 1/4ஓட தசம வடிவம் 0.25. அடுத்து ரெண்டாவது சம் பார்ப்போம். ரெண்டாவது சம் என்னென்னா 1/3/20. அதாவது கலப்பு பின்னத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தில் இருக்கிறத தகா பின்னமாக மாற்றிக்கணும். தகா பின்னமாக மாற்றுறதுக்கு சைடில் இருக்க 2 நம்பரையும் பெருக்கி, அதாவது 1ஐயும் 20ஐயும் பெருக்கி கிடைக்கக்கூடிய ஆன்சரோட மேலே உள்ள நம்பரை கூட்டிக்கிறணும். ஸோ 1ஐயும் 20ஐயும் பெருக்குனா 20, மேலே உள்ள நம்பரை கூட்டினா 23. அப்போ 23/20ன்னு கிடச்சிட்டு. ஸோ இப்போ நம்ம தசம வடிவத்தில் எழுதுவோம். 23/20 இருக்குது. ஸோ 20 10ஆவோ 10 மடங்காகவோ மாற்றுறதுக்காண்டி 5ஆல் பெருக்கிக்கிறோம். ஸோ 5ஆல் பெருக்குனா கீழே 100 மாறிடும். அதே மாதிரி மேலேயும் 5ஆல், 23ஐயும் 5ஐயும் பெருக்குனா 115. ஸோ இங்கேயும் கீழே 2 0 இருக்கிறதுனால மேலே உள்ள நம்பருக்கு 2 ஸ்தானம் கழித்து புள்ளி வச்சுக்கிடுவோம். இப்போ 1.15. ஸோ இப்போ 3/20ஓட தசம வடிவம் 1.15. அப்புறம் மூணாவது சம் பார்ப்போம். மூணாவது சம் என்னென்னா -5 4/5. இதுவும் ஒரு கலப்பு பின்னம். இதையும் தகா பின்னமாக மாற்றணும். தகா பின்னமாக மாற்றுக்கு என்ன பண்ணணும்? சைடில் இருக்க 2ஐயும் பெருக்கி மேலே உள்ளதை கூட்டணும். ஸோ 5ஐயும் 5ஐயும் பெருக்குனா 25 + 4, 25 + 4 29/5. இங்கே ஆல்ரெடி முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு மைனஸ். இப்போ இதோட தசம வடிவம் கண்டுபிடிக்கணும். ஸோ 29/5 இருக்குது. 5 2ஆல் பெருக்குனா 10 மாறிடும். ஸோ நமக்கு 10ஓட மடங்கு தான் தேவை. ஸோ நமக்கு 10 கிடச்சிட்டு. ஸோ மேலே 29 2ஆல் பெருக்குனா 58. ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டோம். இப்போ கீழே ஒரே ஒரு 0 இருக்குது. ஒரே ஒரு 0 இருந்தால் லாஸ்ட்லேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ -5.8. அப்போ -5 4/5ஓட தசம வடிவம் -5.8. அடுத்து நாலாவது சம் பார்ப்போம். நாலாவது சம் என்னென்னா 3இன் தசம வடிவம். ஸோ 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஒரு முழு எண் இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே 1 இருக்கதா அர்த்தம். ஸோ இப்போ 1 என்ன பண்ணணும்? 10ஓ மடங்காக மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ 10ஆல் பெருக்கிறோம். மேலேயும் 10 கீழேயும் 10 என்ன கிடைக்கும்? 30/10ன்னு கிடச்சிரும். ஸோ நமக்கு ஒரே ஒரு 0 இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 3.0. ஸோ அப்போ 3ஓட தசம வடிவம் 3.0. அடுத்து அஞ்சாவது சம். அஞ்சாவது சம் என்னென்னா 1/3. ஸோ இங்கே 1/3 10ஆவோ 10 மடங்காவோ நம்ம மாற்ற முடியாது. ஸோ அப்போ மேலே நம்ம ஃபாலோ பண்ண எந்த சம் மாதிரியும் இதை பண்ண முடியாது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா நேரடியாக வகுத்துருவோம். ஸோ 1 3. ஸோ 1 3ஆல் வகுக்க போகிறோம். ஸோ உள்ள 1 3ஆல் வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 0 உள்ள சேர்த்ததுனால மேலே ஒரு 0 சேர்த்து புள்ளி வச்சுக்கிறோம். ஸோ 10ல் எத்தனை 3 இருக்குது? 3 இருக்குது. 3 3 9, மிச்சம் 1. ஸோ இப்போ 1 மீதி கிடச்சிருக்கு. 1 3ஆல் வகுப்படாது. திரும்பியும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ திரும்பியும் 3 9.
திரும்ப மீதி 1 கிடைக்கும். அப்போ இதே தான் அப்படியே ஃபாலோ ஆக போகுது. அப்போ 1/3 தசம வடிவம் என்னென்னா 0.33333 அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா?